நிச்சயமா நாளைக்கு கூட ஒரு அருமையான செய்தி. என்ன செய்தினா இவர் சொல்றாரு, செய்திகள் 15 நற்செய்தி விரும்புகளை ருசியாகும். நற்செய்தி விரும்புகளுக்கு ருசியாகுன்னா ஒரு பாஸ்டர் வடசனையில மோகன்தாஸ் பிஷப் மோகன்தாஸ் இருக்காங்க. அமாவாசை சொல்லுவாங்க, ஒரு சிறப்பாக இருக்காங்க. ஒரு பெரிய 5000 சர்ச்சில் 5,000 மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்களுடைய ஒரு போலீஸார், அவர் போலீஸாக இருந்தவர். போலீஸாக இருக்கிறது சில கட்ட பஞ்சாயத்து தவறு அப்படிலாம் பண்ணுவார். அப்படி பண்ணுறதுல சஸ்பெண்ட் ஆகிட்டாரு. சஸ்பெண்ட் ஆகி சம்பளம் வரல. சம்பளம் வராத நேரத்தில் அவருக்கு சம்பளம் வரல. ரொம்ப கஷ்டம். மனைவியோட சில பிரச்சனைகள், அவருடைய 2 பையன் வந்து அப்படிங்கிற கஷ்டம் மத்தியில் அவர் என்ன எப்படி வாழறது தெரியல. அவர் வாழ்க்கையை விட்டுட்டு எப்படியாவது மறித்து போகலாம் என்பதுதான் அந்த மறித்து போவதற்காக கடந்து கொண்டிருக்கிறார். கடந்து போகிறப்ப வாங்கி ஒரு டிராக்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு செய்தி, நற்செய்தி, ஒரு டிராக்ஸ் அவங்களுடைய வார்த்தையை அவர் கேட்டு இருக்குது. அந்த வாங்கி அவர் வாசிக்கிறார். இதன் மூலம் அவருக்கு வெற்றிங்கிற ஒரு வார்த்தை வருது. அந்த வார்த்தையை வாசிக்கிறப்போ அவருடைய அமைதி வருது. ஏன்னா சங்கீதம் 55:22 சொல்லுது, கர்த்தர் வானத்தை வைத்து சொல்றாரு. குறிப்பிட்டு சொல்றப்போ அவர் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் தோற்றத்தோடு ஜெபத்தோடு நீங்க அவர்கிட்ட சொல்லியிருக்கீங்கன்னு சொல்றாரு. 1 பேதுரு 5:2 சொல்றாரு, நீங்கள் அவர் உங்களுக்கு விசாரிக்கிறவனுடைய உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வச்சிருக்கேன்னு சொல்றாரு. வருத்தப்பட்டு பாரசமர்களே, நீங்கள் எல்லோரும் ஏகத்தில் வாங்கல் வீசி சொல்றாங்க. ஏசாயத்திற்கு 45 சொல்றப்போ, தாகமாக இருக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் வாங்கள், நான் உங்களுக்கு இழைப்பாக தருகிறார். யார் பசியோ கண்ணீரோ இருக்காங்களோ அந்த மக்களுக்கு விடுதலை இயேசு கிறிஸ்துவார். இயேசு கிறிஸ்து மதத்தை ஸ்தாபிப்பதற்காக மனிதனுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக வந்தார். இயேசு வந்ததை மட்டுமே ஒரு மதத்தை ஸ்தாபிப்பதற்குள்ள ஒரு வாழ்வு கொடுப்பதற்காக வந்தார். அது எந்த மதமாக இருக்கலாம், எந்த ஜாதியாக இருக்கலாம், எந்த இனமாக இருக்கலாம், கலரா இருக்கலாம், கருப்பா இருக்கலாம், எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி. ஏன்னா அநேக கடவுள்கள் உலகத்தில் இருக்காங்க. எல்லா கடவுளையும் நம்ம உருவாக்கி வைக்கிறோம். உங்களோட ஒரு கடவுள் எரிசலாய் வைக்க வைக்க தனியில் மூடிக்காம, இல்லை இனிமேல் வெள்ளியா கருப்பா, இல்லை நம்ம மாதிரி அன்பா பேச ஒரு தம்பியாக இருக்கலாம். ஆனால் இதில் பல ரூபங்கள் இருக்கு. இதெல்லாம் நம்ம உருவாக்கி விட்டா வைக்கிறோம். ஆனா ஆண்டவர் அவர் நம்மை உருவாக்கிற ஆண்டவர். அவர் சொல்றாரு, உன் கருவியுடைய கண்கள் கண்டதுங்கிறார். நீ தாயின் கர்ப்பத்தில் வெளிப்படுத்துமே நான் உங்களை தெரிந்து வைக்கிறேன். இந்த கருவை கண்டது நீ தாயின் கர்ப்பத்தில் வெளிப்படுத்துமே. நீ எப்படி இருக்க, உங்கள் லைஃப் எப்படி இருக்கும், எத்தனை வயசு வரை நீ இருப்பேன்னு அவர் சொல்றாரு. ஒருவேளை வெயிலே போனாலும் அவருடைய கணக்கு எனக்கு 80 வயசுனா அதை யாரும் என்ன பண்ண முடியாது. என்னை கொரோனாவும் தாக்க முடியாது, காந்தாவியாருக்கு தாக்க முடியாது, என்னை எய்ட்ஸ் வியாதி தாக்க முடியாது, என்னை கேன்சரும் தாக்க முடியாது. அவனுடைய லைஃப்ல எனக்கு செட்டில்மெண்ட் இல்லைன்னா அந்த செட்டில்மெண்ட் இது யாரும் பண்ண முடியாது. பாதுகாப்புனா அவர் உருவாக்கிற தகப்பன், அவர் உருவாக்குற தகப்பன் மட்டுமல்ல, உன்னுடைய உள்ளங்கையில் மறைந்திருக்கிறார். உள்ளங்கையில் பார்க்கிறப்போ இந்த ரேடியில் தெரியுது, எனக்கு முகம் உங்களுக்கு தெரியுமா, உங்களுடைய முகம் உங்களுக்கு தெரியுமா. அது மட்டுமல்ல, ஒரு சிறு வயது தொடங்கி முதிய வயது என்னை தாங்குவேன், ஏறுவேன், தப்பு விட்டு சொல்கிறார். அதை ஏசாயா 46 சொல்றார். ஏசாயா 46 சொல்றாரு, நீ நினைக்கும் போன்ற என் தாசராகி இஸ்ரவேலே யாக்கோபே, இவர்களை நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நான் தான் உருவாங்க, எனக்கு தெரியும். அதுதான் எளிமையா 18 சொல்றப்போ கோயிலை பற்றி சொல்றாரு. கோயில் ஒரு களிமண்ணை எடுத்து எனக்கு எப்படி இஷ்டமாய் செய்யலாம் அதே மாதிரி உன்னை செஞ்சு வச்சிருக்கேன். நீ கவலைப்படாத, நீ கவலைப்படாத. கவலைப்படாதால் உன்னால ஒரு மரத்தை கூட்ட முடியாது, ஒரு மரத்தை குறைக்க முடியாது. பாருங்க, எங்கப்பா மாதவரம் வந்து கொஞ்சம் டிராபிக்கு திருச்சி காலியாகுது, தனக்கு திருச்சியில் ஏறி அம்பத்தூர் வழியா அப்படின்னா போறேன். அங்கிருந்து வந்தா அந்த அம்பத்தூர்ல ஏறி திரும்புறப்போ 3 இடத்துல எதிர்பார்க்காத டிராபிக்கா. நான் அந்த ஜாப்ல இருந்து வந்துதான் கிட்ட 1 ஹவருக்கு முன்னால போனேன். நம்ம நினைக்கிற ஒன்றான கடவுள் என்ன பண்றாரு, இன்னொன்று நினைக்க அவருடைய வழி, நம்முடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள் இல்லை. ஒரே ஒரு செகண்ட்ல அந்த சீக்கிரம் இல்லை 50 வழியா இருந்தா என்ன கடவுள் வெயிட்டு அவங்களுடைய நினைவுகள் அவங்களுடைய சித்தங்கள் ஒருவேளை என்ன நோக்கத்தோடு இங்கே லேட்டாக பண்றது எனக்கு தெரியாது. ஆனா
ஆண்டவர் கொண்டு போய் ஒரு நோக்கம் அந்த வாசி பார்த்தீங்கன்னா அந்த பிரான்ஸை பார்த்தோன்னே அவருக்கு அந்த ஒரு வார்த்தைகள் உண்மையிலையும் புரியுள்ளார். அது எங்களுக்கு யோவான் 14 சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன், என் நாமத்தினால் எதை கேட்கிறாரோ அவங்க நமக்கு தருவேங்கிறார். அவர் அதை வாசித்து ஒரு பாசத்தை போறாங்க, ஒரு பாசம் அதெல்லாம் வார்த்தை சொல்றாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து ஏற்றுக்கொள்றாங்க. பொதுவா நாம என்ன கஷ்டம், என்ன துன்பம், என்ன வேதனை இருந்தாலும் ஆண்டவரை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். எப்படி ஏற்றுக்கொள்ளலாம்? இப்போ உங்களுக்கு ஒரு நிட்டை இருக்கு, இந்த தலைமை வந்து எனக்கு விடுதலை வேணும், இன்னொரு கடமை இருக்கு, இந்த வயதில் வந்து எனக்கு விடுதலை வேணும், இல்லை எனக்கு ஒரு கடன் பிரச்சனையில மாட்டிருக்கேன், நான் வாங்குறது ஒரு 25,000 ஃபைனான்ஸ் வாங்குறேன், ஆனால் எனக்கு 20 லட்ச ரூபா ஃபைனான்ஸ் ஆகிருக்காரு, 2,000 4 10 அப்படி ஆகி 20 லட்சம் வீட்டே விட்டாலும் முடியாத வேலை. ஆனால் நம்ம ஆண்களுக்கு விடுதலை வாங்கினாரு. மனதினுடன் வல்லவராஜ் சமயத்தை எழுதியிருக்கிறீர்கள், மனதினுடன் அப்போது நீங்கள் பிழைப்பீர்கள், துர்மார்க்க குணத்தை விட்டு நீங்கள் திரும்புங்கள், அப்போது நீங்கள் பிழைப்பீர்கள். துர்மார்க்கத்தில் அக்கிரமக்காரர் தன் நிலையை விட்டு கட்டத்தில் திரும்பப்படுவர். யாரு திரும்புகிறோமோ அவங்களுக்கு விடுதலை கொடுக்க மாட்டார், அவங்களுக்கு வாழ்வு கொடுக்க மாட்டார். அந்த ஆண்டவர் ஒரு காரணம் கைவிடல, அவரை நோக்கி பார்த்தவர்கள் ஒரு காலம் கைவிடல. அவர் என்ன பண்ணாரு? இனி நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், இனி நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் திருக்க மாட்டேன், பிறரை ஏமாற்ற மாட்டேன், உண்மையான இப்படி ஒப்புக்கொண்டாரு. ஒப்புக்கொடுத்து சொல்லித்தராக அவர் வாழ்வு இன்னைக்கு ரொம்ப ஐஃபையாயிடுச்சு. இன்னைக்கு மைனாரிட்டி ஒரு கமிஷன் போகிறதுனால ஒரு நம்பராக இருக்கிறார். பெரிய பெரிய மீட்டிங் நடந்த ஒரு மரணத்தை நோக்கி கடந்து சென்ற மக்களுக்கு அந்த காஸ்பல் வந்து நற்செய்தி வந்து விடுதலை கொண்டு நற்செய்தி. அந்த நற்செய்திக்கு என்ன பண்ணணும்? நம்ம திரும்பணும். அந்த நற்செய்திக்கு நம்ம திரும்புறதுக்கு மட்டும்தான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நமக்கு விடுதலை கொடுக்க மாட்டார். அந்த நற்செய்திக்கு நமக்கு திரும்பனா நமக்கு நற்செய்தி நல்ல செய்தி வேதம் என்ன சொல்றோ இந்த வேதம் சொல்லு வெளிப்படுத்தல் 1 சொல்றாரு. நீங்க கேட்டு வாசிப்பீங்க, கேட்டுருக்கீங்க, இவைகளின்படி நீங்க நடங்க சொல்றாரு. உபாகம் 28 சொல்றாரு, நாம் உனக்கு விதிக்கிற கட்டளை நீ கருத்தாய் கைக்கொள்வாயானால் உலகத்துள்ள சகல ஜாதிகளையும் ஒரு மேன்மையாக வைப்பேன் என்று சொல்கிறார். சங்கீதம் 119 சொல்றார், கர்த்தருடைய வேதத்தின்படி நீங்கள் கட்டளைப்படி நடக்கிறப்போ நிச்சயமா ஆண்டவர்களை உயர்த்துவார். இந்த கட்டளை என்ன சொல்லுது? இது ஒன்றும் பெரிய கட்டளை எல்லாம் வரல. இஸ்ரவேலுக்கு ஒரு தேவனாய கர்த்தர் ஒருவரே, அந்த ஒரு ஆண்டவர் ஒருத்ததான் வாழ்வு கொடுக்க முடியும். உலகத்துல யாருமே வாழ்வு கொடுக்க முடியாது. ஒரு மனிதர் இவ்வாறு சொல்றாரு, பீகார்ல ஒரு மனிதரை சந்திச்சேன், ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஒரு மனிதர் பீகார்ல சந்திச்சேன். அவர் ஒரு பீகார்ல இருந்து இங்க ஒரு வேலைக்கு வர்றாரு, எங்க ஊர் இருக்கு, அந்த இடத்துல ரோட்ல வேலை செய்யற கீழே விடுறாரு. இந்த பால் அடிபடுது, அவர் வந்து இங்க இடையில அந்த இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல், அந்த இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. அவருக்கு ஹிந்தி தான் தெரியும், தமிழ் தெரியாது, ரொம்ப ஏழை, பயங்கரமான ஏழை. அவரோடு பேசுவதற்கு யாரும் இல்லை, அவரோடு பேசுவதற்கு யாரும் இல்லைங்கிறப்போ அவர் அழுகிறாரு. அவர் உதவி செய்ய யாருமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கதையோடு இருக்கிறப்போ அவர் யாராவது புத்தகா கொஞ்சம் வாசிக்கிறவர்கள் கொடுக்குறாங்க. ஏன்னா இதுக்கு யாருமே வைத்தியம் பண்ணல, அந்த பால் அந்த கிண்ண பயங்கரங்கிறாங்க. அப்படிப்பட்ட கண்ணியோடு இருக்கிறப்போ ஒருத்தர் ஒரு புக்கு பணத்தை கொடுக்குறாரு. அதுக்கு கொடுத்த புக்கு புதிய ஏற்பாடு, அவருக்கு புதிய ஏற்பாடு தெரியாது. திருப்பி பார்த்தா அது ஒரு மத சம்பந்தமான புத்தகங்கள் மட்டும் அவருக்கு இருந்தாலும் அவர் அந்த புத்தகத்தை என்ன பண்றாரு? அர்ப்பணிப்போடு அதை வாசிக்கிறார். சரி, டைம் பாசிங் ஏதோ ஒன்று வாசிப்போம், இன்னும் வாசிக்கிறப்போ ஹிந்தியில இருக்கு, அவருக்கு ஹிந்தி தான் தெரியும். அப்படி வாசிக்கிறப்போ அதுல ஒரு வசனம் வந்தது. நீதிமொழிகள் 1:15 சொல்றாரு, மாமியை எழுச்சிகள் கிறிஸ்து உலகத்தில் வந்தாருங்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் உண்மையை மாத்திரமானது. இயேசு கிறிஸ்து பாவம் எழுச்சிக்கு வந்தாருங்கிற வார்த்தை உண்மை, அது எல்லா அங்கீகரிப்புக்கும் பார்க்கணும். அப்ப நினைச்சாரு, நம்ம கடவுளெல்லாம் தப்பு பண்ணா நல்லா வச்சு விட்டீங்களா, தப்பு வச்சு விட்டீங்களா, திருப்பி எதிர்ப்புல போகலாம். ஆனால் இந்த கடவுள் மட்டும் நமக்கு வர காணப்படுறாரு.
வித்தியாசமாக காணப்படுற அந்த கடவுளை தேட ஆரம்பிச்சார் அந்த புத்தகத்தை. அப்படி தேட ஆரம்பிக்கிறப்பவே அந்த டாக்டர் ஒரு வாழ்க்கையில் கிடைச்சி சார் ஆப்ரேஷன் பண்ணோம், ஆனால் ஒரு பிளட்டு கிடைக்கலாங்க, அவங்க ரத்தம் கிடைக்கலாங்க. ரத்தம் கிடைக்கலங்கிறப்போ என்ன ஆண்டவனா அந்த மாதிரி சொல்லிட்டு வாசம் கிடைச்சதுக்கு ரத்தம் கிடைக்கலன்னு திரும்ப வாசம் அப்படின்னு பேசினாங்க. அப்புறம் வயதான ஒரு பெரியவர் இருந்தாரா, அழுகி சட்டை அழுகி பண்ணுற பெரியவர் அப்படி தவறுறாரு, நீ அவனோடு இருக்கிறப்பா, உனக்கு உதவி செய்ய அவனுக்கு பிளட்டு கொடுக்குறீங்களா. அவரை பார்த்தாலே சோறு சாப்பிட்ருப்பாங்க, ஜில்லுனாராச்சான், ரொம்ப ஏழையாக இருக்காரு, கடைசியாக இருக்காரு. அதில் ஒரு கால் 7ஆம் கிளாஸ் இருக்கு, ஒரு கால் 9ஆம் கிளாஸ் இருக்கு. பிடிச்ச பேண்ட் அழுகி சட்டை நல்லாவே இல்லை. எடிசனை எவன் நல்ல பேண்ட் பாஸ்டர்ஸ் மாதிரி ரிச்சாவெல்லாம் போடல, ரொம்ப ஏழையாக இருக்கிறார், அசிங்கமாக இருக்கிறார். அந்த இப்போ 3 வருஷமாக இருக்கேன், அந்த காய்ச்சல் ஏதோ பிரைவேட்மா தெரியுது, இது ரொம்ப ஏழாது. இவனுக்கு நமக்கு பெரு இருக்காரு, பெரு வந்துச்சு, இவனுக்கு ஆப்ரேஷன் கூட கொஞ்சம் தனியாச்சு டாக்டர்னு சொன்னாங்க. எந்த பெரியவருக்கு செஞ்சாரோ அந்த பெரியவர் யாருமே தெரியாது, திரும்ப அவர் பார்க்கலையா. அவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவே ஒரு மாநில அடையாளத்தில் ஒரு ஏழையாக எனக்கு வந்து ஆர்வம் சொன்னார். ஜீசஸ் ரத்தத்தை எனக்கு கொடுத்து சொல்றாரு. அடுத்து சொல்றாரு, ரொம்ப கஷ்டம், ரொம்ப வேதனை, இன்னும் அந்த உலகத்தில் இருக்கிறோம், செத்து போனாலே அந்த ஹாஸ்பிட்டலில் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் 4ஆம் மாடியிலேருந்து குதிச்சு சாப்பிட்டு பிளான் பண்ணியிருந்தாராம். ராத்திரி 11 மணி மேலேருந்து குதிச்சு செத்து போனாலும் அவர் பிளான் பண்ணிட்டு இருந்தாராம். அன்னைக்கு 3 மணிக்கு ஒரு பாட்டி வந்துச்சான். அந்த பாட்டி மாவட்டத்தை பேசிக்கிட்டே இருந்தான். இவர் உலகத்தை விட்டு பேசுகிறாரா, ஆனால் அந்த அம்மா ஆதரவாகவே பேசிச்சான். அவர் வெறுப்புக்கு போட்டு பேசினாரா. அந்த அம்மா போய் 3 மணி நேரம் அவங்களோடு இருந்தாங்களாம். அதுக்குள்ள அந்த அம்மாவை பார்க்கல, அதுக்கப்புறம் அந்த அம்மா பார்க்கல, ஆனால் அந்த அம்மா போயே இருந்தாரு. அவங்கள பார்க்கல, அந்த மரணத்துக்கு போக வேண்டிய என்ன அந்த அம்மா பண்ணாச்சு அவருக்கு பேசார். அவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகரை மாற்றினாரு. சங்கீதம் 101 முடியாத எந்த 24 வயது ரம்னால் என்ற அம்மா இயேசுவை தங்கள் கையில் இருந்து ரட்சகத்தை கண்டதுன்னு அந்த அம்மா சொன்னாங்க. அப்படி அந்த ரட்சிப்பு எனக்கு வந்து சொன்னாங்க. இன்னைக்கு வாழ்க்கையில நான் உயர்ந்த இடத்துல அவங்களுக்கு சொன்னாரு. ஒருவேளை அதுதான் இன்னைக்கு தப்பி அகசி அந்த வசனத்தை கொடுத்தா நீர்வழியில் பரவது நச்செய்தி ஆட்டமாக்கிறது ருசியை கொடுத்தோம். அதை நீர்வழியில் 25 எழுப்புகிற ருசி அப்படின்னு சொல்றாரு. அந்த நச்செய்தி என்பது நமக்கு விடுதலை கொடுத்தது. அந்த ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நிச்சயமாக விடுதலை, நிச்சயமாக ரட்சிப்பு, நிச்சயமாக அன்பு விரும்புகிற ஆண்டவர். அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோமா? அன்பு தகப்பனே, உங்களை நோக்கி பார்க்கிறோமா? உங்களை கிருபையை நோக்கி பார்க்கிறோம், உங்களை வேதனை நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்கு ஒரு விடுதலைக்காக, எனக்கு ஒரு விடுதலைக்காக தகப்பனே உங்களை நோக்கி பார்க்கிற கருத்தை நோக்கி பார்க்கிறோமா? என்னென்ன விருப்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. அந்த நம்பிக்கையோடு நடிகையோடு நாட்டு சமூகமான இக்கட்டான சூழ்நிலை எனக்கு வாழ்க்கையை என்ன முடிவு எடுக்கிறதே தெரியலா. அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கிறதா? என் இக்கட்டை யாருக்கு சொல்லுவேன் தகப்பேன், இது மாஸ்டர் நான் நம்புற தகப்பேன்.
இயேசுவை நம்புற தகப்பனே, வேதத்தை நம்புற தகப்பனே, எனக்கு முடிவெடுக்கிற ஒரு தன்மையை தாங்க. கர்த்தருக்கு பயப்படுற ஞானத்தின் ஆழமா தகப்பனே, ஒரு விஷயத்துல அந்த மகளுக்கு அந்த இக்கட்டான சூழ்நிலை ஒரு விடுதலையின் சூழ்நிலையா, இந்த இரவுல ஒரு விடுதலையின் சூழ்நிலையா, இந்த இரவுல ஒரு அற்புதத்தின் இரவாய், இந்த இரவுல நீரே அவர்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறப்பா. உண்மை நம்பி வந்திருக்காங்க. நிச்சயமாக விடுதலை, நிச்சயமாக ஒரு அற்புத தகப்பனே. ஒரு சகோதரிக்கு தன் மகளோடு நல்ல உறவுல ஐயா குடும்பல் மாங்கல பிரச்சனை, சொந்த மகள் தான், ஆனா அதுக்கு எனக்கு விடுதலை இல்ல. ஏகத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக உங்களுக்கு நாட்கள் முடிந்து போச்சு. நான் என்று ஆசீர்வதிப்பேன் வார்த்தைப்படி தகப்பனே. ஒரு சகோதரி வாழ்க்கையில நான் ஏன் வாழணும், நான் ஏன் வாழக்கூடிய நிலைமையில இருக்கிறேன்ப்பா, வாழக்கூடிய நிலைமை இல்ல, என் கணவர் என்கிட்ட இல்லப்பா, என் பிள்ளைகளை நேசிக்க எனக்கு விடுதலை வேணும், எனக்கு ஒரு விடுதலை வேணும், எனக்கு ஒரு அற்புதம் வேணும், எனக்கு ஒரு அற்புதம் வேணும் தகப்பனே. நீங்களை உருவாக்குறீங்க, எங்களை உருவாக்குறீங்கன்னு சொன்னாங்கப்பா. அப்படிப்பட்ட ஒரு அற்புத வாழ்க்கையில வேணும். ஏகத்தோடு ஜெபிக்க அந்த அன்பு மகளுக்காக தகப்பனே, அந்த அன்பு மகளுக்காக தகப்பனே. என் குடும்பத்துல குழந்தைகள் ஐயா எனக்கு உருவாகுது, ஆனா அபாஷனாகி 3 நாள் போயிடுச்சுப்பா, என் குழந்தை கர்ப்பத்தில் இல்லப்பா. ஒரு விஷயத்துல ஒரு விடுதலை கிடைக்காதா, எனக்கு ஒரு அற்புதம் கிடைக்காதா, என் கர்ப்பத்திலே எனக்கு கிடைக்காதா? என் ஏகத்தோடு ஜெபிக்கிற என் அன்பு சகோதரிக்காக தகப்பனே, ஒரு விஷயம் கூட ஆசைப்படுங்க. ஒவ்வொரு பிரசனம் தகப்பனே. நான் குடியிருக்கிற வீடு பல வருஷமா இருக்கிறேன், ஆனா இப்ப காலி பண்ண சூழ்நிலை இருக்கு, எனக்கு அட்வான்ஸ் கொடுக்க வழியிலே ஏகத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக தகப்பனே. நீங்க பிளஸ் பண்ணுங்க, நம்ம படிச்சுக்கிற இடத்துல எனக்கு ஒரு உயர்வு இல்லை, ஏகத்தோடு ஜெபிக்கிற அந்த படிச்சுக்கிற இடத்துல எனக்கு சம்பளம் இல்லை, ஏகத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக. அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதற